விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே போர் பல மாதங்களாக நீடித்து வருகிறது. இல்ல உயிரிழந்த பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 39,000 கடந்திருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். இதுல வந்து அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த போரை வந்து எப்போது இவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் என்கின்ற கேள்வி வந்து எல்லா இடத்துல இருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் உண்மையிலேயே ரொம்ப கவலையான விஷயம். ஹமாஸினால நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேலை சேர்ந்த 12 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்குள்ள 2 சிறுவர்களும் அடக்கம். அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய பரபரப்பாக மாறியிருந்தது, அரசியல் தளத்தை சூடுபடுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல தங்களுடைய குழுவினுடைய முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹானி கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் குழு அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற அவர் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சகோதரர் தலைவர் போராளி இஸ்மாயில் ஹானியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய புரட்சிகர படைகளும் இந்த சம்பவத்தை உறுதி செய்திருக்கின்றன. ஹானியை தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்ல அவரும் அவருடைய மெய்க் பாதுகாவலரும் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய புரட்சி படைகள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு நிச்சயம் நாங்கள் பதில் அடி வழங்குவோம் அப்படின்னு சொல்லிதான் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். நேரடியாக ஈரான் இஸ்ரேலுடன் யுத்தத்துக்கு இறங்குவதற்கான வாய்ப்புகளை கதவுகளை இந்த தாக்குதல் திறந்து விட்டிருப்பதாக சர்வதேச அவதானிப்பாளர்கள் செய்தி வெளியிடுறாங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரானுடைய பதிலடி என்ன, ஈரானுடைய பதில் தாக்குதல் இருக்க போகிறதா என்ற கேள்விதான் எல்லோருடைய மனதிலும் இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலும் ஈரான் தரப்பிலிருந்து வெளியாகி இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது பாலஸ்தீனத்தினுடைய காசா முறையை நிர்வகித்து வருகின்ற ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பை முற்றுமுழுதாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலுடைய தாக்குதல் மற்றும் எங்களுடைய தற்காப்புக்கான 2 திட்டங்களையும் தயாரிக்குமாறு ஈரானுடைய புரட்சிகர காவலர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்காங்களாம். மேலும் அயதுல்லா அலி கமோனி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து இஸ்மாயில் ஹானியை சிந்திய ரத்தத்துக்கு பழி வாங்குவது எங்களுடைய கடமை, ஏனென்றால் இது எங்களுடைய நாட்டில் நடந்திருக்கிறது. கடுமையான தண்டனையை பெறுவதற்கு இஸ்ரேல் வந்து களம் அமைத்திருக்கிறது. இது குறித்து ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மீது ஈரான் எவ்வளவு வலிமையுடன் தாக்குதல் நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஹைபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராணுவ இலக்குகள் மீது ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமாக கூட்டு தாக்குதல் நடத்துவதற்கு ராணுவ தளபதிகள் பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. ஆக போர் முரசு கொட்டப்பட்டதாகவே தோன்றுகிறது. அதேவேளையில் பொதுமக்கள் மீது தாக்குதலை தவிர்ப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இஸ்ரேல் போல பொறுப்பற்ற விதத்தில் தாக்குதல்களை நடத்த மாட்டோம். அது மாத்திரமில்லாமல் ஈரான், ஏமன், சிரியா, ஈராக் உள்ளிட்ட நட்பு நாட்டு படைகளோடு இணைந்து மற்ற முனைகளிலிருந்து ஒருங்கிணைத்து தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் போரை விரிவுபடுத்தும்படியும் அதற்கேற்ப தயாராகும்படியும் அயதுல்லா அலி காமோனி வந்து சொல்லியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு பெரும் பரபரப்புக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்கள் இந்த உலக மொத்தத்துக்குமே மோசமான காலமாகத்தான் இருக்க போகிறதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.